ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. இது என்ன விலாக்னா, நான் பழனிக்கு போனது தான் இந்த விலாகில நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த விலாகில ஸ்டார்டிங் வந்து சொல்லிடுறேன். காலைல எழுந்திரிச்சதுமே வந்துட்டு தம்பிக்கு கூழ் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு 6:30 7 போல் வந்துட்டு தண்ணி வச்சு தம்பிக்கு வந்து சும்மா மேலுக்கு மட்டும் குளிப்பாட்டிட்டேன். ஏன்னா வந்து முன்னத்த நாள் தான் வந்து தலை குளிப்பாட்டினேன். அதுக்கடுத்து வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ட்ரெஸ் போடுங்கன்னு இவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்களால மேனேஜ் பண்ண முடியலன்னு என்கிட்டே ரிட்டன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் தான் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டேன். அடுத்து வந்துட்டு கற்பூரம் ஏற்றி வீட்டில் சாமி கும்பிட்டு நாங்கள் இங்கேருந்து நேராக உக்கடம் போய் உக்கடத்துலேருந்து பழனி பஸ் ஏறிக்கிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தம்பி வந்து ஏதாவது வீடியோ எடுக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அந்த ஃபேஸை வந்து டக்குன்னு திருப்பிப்பான், காட்ட மாட்டான். இப்போல்லாம் வந்து ஓகேவாக இருக்கான். அதுக்கடுத்து வந்துட்டு உக்கடத்தில் பழனி பஸ் ஏறினதுக்கப்புறம் தான் தம்பிக்கு வந்து கூழ் ஊட்ட ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே பாரு காக்கா பறக்குது அந்த மாதிரிலாம் எல்லோரும் அந்த டிராஃபிக் ஜாமில் நிற்கும் போதெல்லாம் எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பிக்கு வந்து ஊட்டிகிட்ருந்தேன். அப்புறமே இந்த மேம்பாலம் இதில் வந்து இப்போ நான் செகண்ட் டைமாக போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை போனேன். இது செகண்ட் டைம். எனக்கு பழனி போகிறதுலையே வந்துட்டு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு நாங்கள் தைப்பூசத்துக்கு மாலை போட்டு போவோம் பாத யாத்திரை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். 3 இயர்ஸ் கழித்து இப்போ தான் வந்து நான் பழனிக்கே போகிறேன். என்னோடய ஃபேவரட் காட் வந்து முருகர் தான். நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் பழனிக்கு போகிறதையே. பட் ஸ்டில் இப்போ தான் போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்குது. அவர் இப்போ தான் என்னை வந்து வர சொல்லியிருக்காரு போல். அடுத்து வந்துட்டு இந்த பொள்ளாச்சி சைடு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபஸ்ட்டு இருந்தது வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த 2 சைடும் மரம் இருக்குது. காற்று நல்லா சூப்பராக இருக்கும். வியூ செம்மையாக இருக்கும். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் இப்போ வந்துட்டு இல்லை அந்த மாதிரி. அடுத்து இதை வந்து காற்றாலை சம்திங் இந்த பெருசாக இருக்கும். சின்ன வயசில் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபேன் பாரு, அங்கே பாரு எவ்வளோ பெரிய ஃபேன், அதில் உன்னை பிடிச்சி கொடுத்துருவாங்க, பூச்சாண்டி இருக்கான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அந்த சைடு போகும்போது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு போயிட்டுருந்தோம். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் அந்த கிட்ட போகும்போது அந்த வீடியோ எடுத்து எவ்வளோ பெருசு இருக்குது. ரொம்ப அதாவது ஒரு 15 அடி தூரத்துலேருந்து பார்த்துமே வந்துட்டு அவ்வளோ ஹைட்டாக தெரிஞ்சிச்சு. அடுத்தது நாங்கள் பழனி போய் சேர்ந்ததுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஆட்டோ எடுத்துட்டோம். அதாவது அடிவாரத்துக்கு. அடுத்து ஆட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து போனோம். இங்கேருந்தே வந்துட்டு நான் மலையை வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் இல்லையா. 3 இயர்ஸ் கழித்து போகிறேன். நான் தான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அதுக்கடுத்து வந்துட்டு அந்த மலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு மொட்டை கொடுக்குறதா தம்பிக்காக வேண்டியிருந்தேன். 7th மந்தில் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிருச்சு. ரொம்பவே பெரிய இஷ்யூ ஆகிருச்சு. ஸோ அதனால் 15 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து தான் டெலிவரி பண்ணுற சுச்சுவேஷன் வந்ததால் நான் முடி வந்து காணிக்கையாக கொடுக்குறேன்னு வேண்டியிருந்ததால் மொட்டை அடிக்கிறதுக்காக அம்மா பூ வச்சு விட்டாங்க. அடுத்து அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஒரு அக்கா வந்தாங்க. வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 சைடும் வந்துட்டு இந்த கொண்டை மாதிரி போட்டு விட்டு அடுத்து மொட்டை போட்டு விட்டாங்க. மொட்டை போட்டதுக்கப்புறம் அந்த முடியை கொண்டு போய் அங்கே உண்டியல் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அங்கே போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டோம். முடி காணிக்கை கொடுத்ததுனால எங்களுக்கு வந்துட்டு 3 ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் கொடுத்தாங்க. அடுத்து அங்கே போய் சாமியெல்லாம் கொண்டு மேலே வந்து ஃபோன் அலோடு இல்லை. அதனால் சரின்னு சொல்லி சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டு அந்த முன்னாடி இருந்ததெல்லாம் வீடியோ எடுத்து சாரையும் அப்பாவையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். பாய். லவ் யூ ஆல்.